உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன சொன்னாலும் நீ அவங்கள விட்டு கொடுக்காம தான் பேசுவ. அதனால அவங்கள பத்தி பேசுறதையே விட்டுருவோம். இப்ப என் கூட ஹாஸ்டலுக்கு வந்து காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு. வா. சுமதி கையே என் மேல அப்படி ஒரு பழிய போட்டாங்க. அதுவும் நான் பேசாததெல்லாம் பேசினதா வர சொன்னாங்க. அவங்களுக்கு அப்படி போய் சொன்னதுனால என்ன கிடைக்க போகுது? ஏண்டி அனன்யா, நேத்து நீயும் காலேஜ் வரல, அந்த அன்பரசியும் வரல, என்னாச்சு? எங்க வீட்ல பெரிய சம்பவத்தை பண்ணி அந்த பிச்சைக்காரிய வீட்டை விட்டே துரத்திட்டோம். அதான் காலேஜுக்கு வர முடியல. நிஜமாவா சொல்ற? இனிமே அந்த பிச்சைக்காரி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். சாப்பாட்டுக்கே சிங்கி தான் அடிக்கணும். இது வரைக்கும் எங்க பாட்டியும் அப்பாவும் அவளை பாவம் பார்த்து வீட்ல தங்க வச்சாங்க. இப்போ எங்க பாட்டியே அவளை வீட்டை விட்டு வெளியில போ அன்பரசின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டேன். சூப்பர் அனன்யா, நீ சொல்றது கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அப்ப இனி அன்பரசி காலேஜ்க்கு வரமாட்டா, அதானே சொல்ல வர? ஏ அனன்யா, அங்க பாரு. அவளை நீ வீட்டை விட்டு துரத்துனதெல்லாம் சரிதான். அவ காலேஜ்க்கு வரத உன்னால தடுக்க முடியலையேடி. அவ விட்ட சேலஞ்சில அவ ஜெயிச்சிட போறா அனன்யா, பாத்துக்கோ. உன்னால அவளை காலேஜை விட்டு துரத்த முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அதுக்கும் ஒரு வழி பண்றேன். வீட்லதான் அவளுக்கு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அதனாலதான் அங்கிருந்து துரத்துறது ரொம்ப கஷ்டம். அதையே ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டேனே. இங்க அவளுக்கு யார் இருக்கா? இனி ஈஸியா அவளை காலேஜை விட்டே துரத்துறேன் பாரு. நீ சொல்றத கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு தெரியும். கேர்ள்ஸ், இங்க என்ன பண்றீங்க? கிளாஸ் இருக்குல்ல, உள்ள போங்க. இருந்தாலும் விஸ்வா சார் அன்பரசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா உன்னை அப்படியே கொன்னுடுவேன். அதெல்லாம் விஸ்வா அந்த அன்பரசிக்கு ஒன்னும் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. நீ உன்னை அப்படியே கொன்றுக்கணும். நேத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்பரசி, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன ஆச்சு? நீ என்ன ஒரு நல்ல வெல்விஷரா நினைச்சா தயவு செஞ்சு சொல்லு. அன்பரசி, ஏன் அழுகுற? அன்பரசி, அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த காஃபில இவ எதையும் கலந்துருக்காத. இத நான் குடிக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. சாரி நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.
நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுற வரைக்கும் என் கையில இந்த சூடம் இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ போய் இப்படி பண்ணனு அவங்க எப்படி நம்பினாங்க? நீ பண்ணலன்னு சொல்லியுமா அவங்க நம்பல? ஜானகி பாட்டி, சந்திரசேகர் சார் 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா அவங்களே உன்னை பத்தி சொன்னதை நம்பியிருக்காங்கன்னா ஏதாவது பண்ணி அன்பரசி மேல தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணுமே. சரி, வா போலாம். நீ எழுத வேணாம். ஏன் சார்? இந்த கையை வச்சுக்கிட்டு நீ எப்படி எழுதுவ? உனக்காக நீ சொல்ல சொல்ல நான் எழுதுறேன். வா வா அன்பரசி. சொல்ல அன்பரசி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.